தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காமல் இருந்துட்டு இருந்தது. படத்துல வந்து சில காட்சிகளை நீக்குமாறு சென்சார் போர்டு குழுவினர் சொல்லியிருந்தாங்க. சென்சார் சான்றிதழ் கொடுப்பதுல தாமதமாகிற நிலையில இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்குமே தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு விசாரித்த நீதிபதியோ ஜனவரி 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜனவரி 9, அதாவது இன்று காலை இந்த படத்திற்கு தீர்ப்பு கிடைத்து படம் எப்படியோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிவிடும் அப்படின்னு ரசிகர்களுமே காலையில இருந்து மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது இந்த கேஸுக்கான ஹியரிங்க 21ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. சோ அன்றுமே தீர்ப்பு அப்படின்னு சொல்லல. ஆகையால பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய பிரச்சனை எப்போது தீரும், படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்னே தெரியாமல் ரசிகர்கள் பல பேருமே குழம்பி போயிருக்காங்க. ஆனா ஜனநாயகன் படத்துடைய வியாபாரம் அனைத்துமே முழுவதுமாக விற்று தீந்து விட்டதாம். அது மட்டுமல்லாமல் இந்த படத்தை ஒரு சில முக்கிய பிரபலங்களுமே பார்த்திருக்காங்களாம். சோ அந்த வரிசையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே அடங்குவர். படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளியும் இருக்காரு. சோ அது மட்டுமல்லாமல் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தற்போது இவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதால அவருமே கொஞ்சம் மன உளைச்சலில் இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.